ஒரு சூப்பரான கடலைக்கறி. இது இட்லி, தோசை, பூரி, இடியாப்பம், புட்டுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு கொண்ட கடலையை நைட்டே ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் காலையில் அதை வாஷ் பண்ணிவிட்டு 8 to 10 விசில் ப்ரெஷர் குக் பண்ணிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு, கொஞ்சம் கொத்தமல்லி விதைகள், கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சம் பச்சை மிளகா, 1 2 பச்சை மிளகா, 2 ரெட் சில்லி அதாவது காஞ்ச மிளகா, இதெல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி இதையும் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இது கொஞ்சம் வேக்காடு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் தேங்காய் பத்தை இதையும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஏலக்காய், கிராம்பு இதுவும் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 75% வதங்கினதுக்கப்புறம் அதை அரைச்சி ஒரு பேஸ்ட்டாக வச்சுக்கோங்க. கொண்டக்கடலை வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அது வெந்ததுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயப்பொடி, கொஞ்சம் மஞ்சப்பொடி, கொஞ்சம் காரப்பொடி, அப்புறம் அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட் இதையும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும். ஏற்கனவே வதக்குனது தான், அதனால் ரொம்ப நேரம் வதங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இது கொஞ்ச நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வேக வச்ச கடலையும் சேர்த்து நல்லா கலக்கிட்டு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுங்க. இது கொதித்து ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் கொஞ்சமாக கொத்தமல்லி இதழ்களை தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான கடலைக்கறி ரெடி. இது பூரி, சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசைக்கு இன்னும் பிரமாதமாக இருக்கும். புட்டு, இடியாப்பம்க்கு சொல்லவே வேண்டாம், இன்னும் அட்டகாசமாக இருக்கும். இது பண்ணுறது ஈஸி. எல்லா ப்ரிப்பரேஷனும் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா குவிக்காக பண்ணிடலாம் காலையில். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ரெசிபியோடு உங்களை திருப்பி பார்க்குறேன். டில் த டைம், பாய். Bye.